إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم أما بعد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயர் சொல்லி ஆரம்பம் செய்கிறேன். அவன் தனித்தவன், ஏகன், இணை துணையற்றவன் என்று சாட்சியம் பகர்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதரும் எம் தலைவருமாகிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறையை யாரெல்லாம் எடுத்து நடந்தார்களோ அந்த உத்தமர்கள் மீதும் இன்னும் யாரெல்லாம் மறுமை வரைக்கும் எடுத்து நடக்க இருக்கிறார்களோ அந்த அனைத்து நல்லுள்ளங்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னால், அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய இந்த ஜும்மா உரையில் உங்களோடு நான் நிம்மதியான குடும்ப வாழ்வு என்ற தலைப்பில் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் அது குடும்பமாக வாழ்வதை வரவேற்கிறது. எந்த அளவு தூரம் இஸ்லாம் குடும்ப வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது என்றால், குடும்பம் என்று நாம் தமிழில் சொல்லக்கூடிய இந்த சொல் அரபியில் அஹ்ல் என்று அழைக்கப்படுகிறது. இந்த அஹ்ல் என்ற இந்த சொல் அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா 50 இடங்களில் பயன்படுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லும்போது சொல்கிறான், கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா, நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா குடும்பத்தை பற்றி நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே போன்று குடும்பமாக வாழக்கூடிய இடம் வீடு. இந்த வீடு என்ற சொல் அல் குர்ஆனில் கிட்டத்தட்ட 66 இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த அளவு தூரம் அல்லாஹு தஆலா குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லும்போது சொல்கிறான், வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூதிக்கும் சகனா, அல்லாஹு தஆலா உங்களுக்கு உங்களுடைய வீடுகளை, நீங்கள் குடும்பமாக வாழக்கூடிய அந்த இடத்தை அமைதி நிம்மதி தரக்கூடிய இடமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் என்று குடும்பத்தை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிறான். அது மட்டுமல்லாமல் குடும்பம் என்ற இந்த சொல்லுக்கு அரபியில் ஆலி என்ற சொல்லையும் பயன்படுத்துவார்கள். இந்த ஆலி என்ற சொல்லும் அல் குர்ஆனில் நிறைய இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். ஆல இம்ரான் என்ற ஒரு சூரத், இம்ரானின் குடும்பம் என்ற ஒரு சூரத்தை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். ஆல இப்ராஹிம், இப்ராஹிமுடைய குடும்பம் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் பயன்படுத்துகிறான். ஆல யக்கூப், யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பம் என்று அல்லாஹு தஆலா குடும்ப வாழ்க்கையை பற்றி அல் குர்ஆனில் நிறைய இடங்களில் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் குடும்பமாக வாழும் போது நிம்மதியாக வாழ்வதற்கு எத்தகைய விஷயங்களை எல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா கிட்டத்தட்ட அல் குர்ஆனில் 20 சூறாக்களில் குடும்ப வாழ்க்கையை பற்றி சொல்லியிருக்கிறான். சூரா நூலில் அல்லாஹு தஆலா குடும்ப வாழ்க்கையை பற்றி சொல்கிறான். சூரா ஹுஜராத், சூரா தலாக், சூரா தஹ்ரீம், சூரா ஆல இம்ரான் என்று அல்லாஹு தஆலா எக்கச்சக்கமான சூரத்துக்களில் நீங்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு குடும்ப வாழ்க்கையினுடைய முக்கியத்துவத்தை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, யாருக்கு பிள்ளை இல்லையோ, பிள்ளை இல்லாதவர்களுக்கு தான் பிள்ளையினுடைய அருமை தெரியும். அதே போன்றுதான் யாருக்கு குடும்பம் இல்லையோ, குடும்பத்தினுடைய அருமை குடும்பம் இல்லாதவர்களுக்கு தான் தெரியும். நாங்கள் இந்த நாட்டில் நவம்பர் மாதம் ஏற்பட்ட அனர்த்தத்தை நாங்கள் எல்லோரும் அறிவோம். அந்த அனர்த்தத்தில் எங்களுடைய பாதிக்கப்பட்ட மிக முக்கியமான இடங்கள்ல ஒன்றுதான் ரம்புக்வெல்ல என்ற பகுதி. அந்த பகுதியில் ஒரு ஆசிரியருடைய குடும்பம், அவரை தவிர மற்ற எல்லோரும் இறந்த சம்பவத்தை நாங்கள் எல்லோரும் அறிந்து வைத்திருக்கிறோம். அந்த ஆசிரியரிடம் போய் குடும்பத்தினுடைய பெருமதியை பற்றி கேட்டால்
அவர் அழகாக சொல்லுவார், அந்த அளவு தூரம் ஒவ்வொருவருக்கும் அவருடைய குடும்பம் மிக பெருமதியானது. ஆனால் அந்த குடும்பத்தை அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் அருளாக இலவசமாக அல்லாஹு தாலா தந்திருப்பதனால் அதனுடைய அருமையை நாங்கள் அதை எப்படி நிம்மதியாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த குடும்பத்தில் நிம்மதி இழப்பதற்கு, குடும்பத்தில் நிம்மதி தொலைந்து போவதற்கு நாங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கு நாங்கள் கை காட்டுவோம். உதாரணத்துக்கு சில நேரம் மனைவி சொல்வாள், இந்த வீட்டில நிம்மதி இல்லாமல் போறதுக்கு கணவன் தான் காரணம் என்று சில நேரம் சொல்லலாம். கணவன் வீட்டில் இருக்கும் சில மனைவிமார்கள் எப்படா கணவன் வீட்டை விட்டு சந்தைக்கு செல்கிறார் என்று பார்த்து கொண்டிருக்கின்ற தருணங்களும் இருக்கிறது. ஏனென்றால் கணவன் சில நேரம் வீட்டில் இருக்கும் போது மனைவிக்கு வேலை சொல்வது அல்லது மனைவியோடு சண்டை பிடிப்பது அல்லது மனைவியிடத்தில் குறை பிடிப்பது, இப்படி குடும்பத்துக்கு நடக்கின்ற ஒரு சில விஷயங்களை வைத்து மனைவி சில நேரம் முடிவெடுப்பால் இந்த குடும்பத்தில் நிம்மதியை தொலைப்பதற்கு மிக முக்கியமான காரணம் கணவன் என்று சொல்லக்கூடும். சில நேரம் சில கணவன்மார்கள் இந்த வீட்டில் நிம்மதி இல்லாமல் போவதற்கு மனைவி காரணம் என்று சில நேரம் சொல்லலாம். ஏனென்று சொன்னால் சில வீடுகள்ல மனைவி கணவன்மாருக்கு கொடுக்கின்ற தொல்லைகள், கணவன்மாருடைய சம்பாத்தியத்துக்கு மேலதிகமாக கொடுக்கின்ற செலவுகள் அல்லது கணவன்மாருக்கு வீண் செலவுகளை வைப்பதை எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு மனைவிதான் என்னுடைய குடும்பத்தில் நிம்மதியை தொலைப்பதற்கு காரணம் என்று சில நேரம் கணவன் சொல்லலாம். சில நேரம் பிள்ளைகள் பெற்றோர்களை பார்த்து, பெற்றோர்கள் எனக்கு மேலதிகமாக சொல்கின்ற வேலைகள், அடிக்கடி எனக்கு சொல்கின்ற அறிவுரைகள், என்னிடத்தில் அதிகமாக பிடிக்கின்ற குறைகள், என்னை அதிகமாக சந்தேகப்படுவது போன்ற காரணங்களை வைத்து சில நேரம் பிள்ளைகள் என்னுடைய குடும்பத்தில் வீட்டில் நிம்மதி இல்லாதக்கு பெற்றோர்கள் தான் காரணம் என்று சில நேரம் பெற்றோர்களை பிள்ளைகள் குறை சொல்லலாம். அதே போல பிள்ளைகளை பெற்றோர்கள் குறை சொல்லலாம். அல்லது வீட்டில் குடும்பத்தவர்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பதற்கு தடையாக இருப்பது அயல் வீட்டாராக இருக்கலாம், ஏனைய குடும்பத்தை உறவினர்களாக இருக்கலாம். இப்படி குடும்ப உறவு நிம்மதி இழப்பதற்கு நாங்கள் பல்வேறு காரணங்களை எங்களுக்குள் ஏற்படுத்தி காரணம் சொல்வதை பார்க்கிறோம். ஆனால் ஒரு குடும்பம் நிம்மதியை துளைப்பதற்கு மிக பிரதான காரணமாக அல்லாஹ் தஆலா ஒரு காரணத்தை ஷைத்தானின் ஊடாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்கிறார்கள், ஷைத்தான் ஒவ்வொரு நாளும் நடுக்கடலில் இப்லீஸுடைய தலைமையில் ஒரு கூட்டம் கூடப்படுகிறது. அந்த கூட்டத்தில் அன்றைய தினம் அந்த பகுதியில் ஷைத்தான்கள் என்னென்ன வேலை செய்தார்கள் என்று அந்த நடுக்கடலில் ஆலோசிக்கப்படுகிறது. அந்த ஆலோசனையின் போது ஒவ்வொரு ஷைத்தானும் இப்லீஸிடம், நான் இவனை பொய் சொல்ல வைத்தேன், நான் இவனை விபச்சாரம் செய்ய வைத்தேன், நான் இவனை களவெடுக்க வைத்தேன் என்று ஒவ்வொரு ஷைத்தானும் மனிதனை தூண்டி செய்ய வைத்த பாவங்களை சொல்லிக் கொண்டிருப்பான். என்று பாவங்களை பட்டியலிட்டுக் கொண்டு செல்வான். இந்த பாவங்களை கேட்டுவிட்டு இப்லீஸ் ஷைத்தானுடைய தலைவன், இதுவெல்லாம் பாவம் அல்ல, நீ செய்தது கெட்டித்தனமான வேலை அல்ல என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஒரு ஷைத்தான் அந்த இப்லீஸிடம் சொல்லுவானாம், நான் இன்று என்ன வேலை செய்தேன் தெரியுமா, நான் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் நான் சண்டையை மூட்டிவிட்டேன் என்று ஒரு ஷைத்தான் சொல்லுகின்ற போது இப்லீஸ் அவனை அருகாமையில் அழைத்துக் கொண்டு, நீதான் இன்றைய தினம் நல்லதொரு வேலையை செய்திருக்கிறாய் என்று அந்த ஷைத்தானை இப்லீஸ் பாராட்டுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படி என்று சொன்னால் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு குடும்பத்தில் நிம்மதி மிக 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 தொலைந்து போவதற்கு அதிகூடுதலாக காரணமாக இருப்பவர்கள் கணவன் மனைவிக்கு இடையிலான ஒழுங்கான புரிந்துணர்வு, ஒழுங்கான தொடர்பு, ஒழுங்கான மார்க்கமான அம்சங்கள் அவர்களிடம் இல்லாமல் போவதுதான் குடும்பத்தில் நிம்மதிகள் இல்லா போவதற்கு அடிப்படையான காரணம் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் ஒரு குடும்பத்தில் நிம்மதி வர வேண்டும் என்று சொன்னால் அதில் முதல் படியாக சொல்வது, நீங்கள் ஒரு மனைவியை தெரிவு செய்கின்ற இடத்தை தான் இஸ்லாம் முதலாவதாக சொல்கிறது. உங்களோட குடும்ப வாழ்க்கை நிம்மதியா இருக்கணுமா, நீங்க சந்தோஷமாக வாழணுமா, அப்படி என்று சொன்னால் நீங்கள் திருமணம் முடிக்கும் போது நல்ல பெண்ணை பார்த்து திருமணம் முடியுங்கள் என்று இஸ்லாம் ஆரம்பமாக எங்களுக்கு கட்டளை பிறப்பிருக்கிறது. அந்த இடத்திலிருந்து தான் நிம்மதியான ஒரு குடும்ப வாழ்க்கையை உருவாக்கலாம் என்று இஸ்லாம் சொல்கிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்குரிய காரணங்களை 4 குறிப்பிட்டிருக்கிறார்கள்.
துன்கஹுல் மர்அத்து லி அர்பஇன், ஒரு பெண் 4 காரணங்களுக்காக திருமணம் முடிக்கப்படுகிறாள். வலி ஜமாலிகா, அவருடைய அழகுக்காக திருமணம் முடிக்கப்படுகிறாள். வலி மாலிகா, அவருடைய சொத்துக்காக திருமணம் முடிக்கப்படுகிறாள். வலி நசபிகா, அவருடைய குடும்பத்தை பார்த்து திருமணம் முடிக்கப்படுகிறாள். வலி தீனிகா, அவருடைய மார்க்கத்தை பார்த்து திருமணம் முடிக்கப்படுகிறாள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 காரணத்தை சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபதுஃபர் பிதாத்தித்தீன், நீ மார்க்கம் உள்ள பெண்ணை தெரிவு செய்து கொள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை சொன்னார்கள். அந்த வார்த்தை தான் குடும்பத்தினுடைய நிம்மதியை தீர்மானிக்கின்ற ஒரு இடம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீ மார்க்கம் உள்ள பெண்ணை திருமணம் செய்து கொள். ஏன் தெரியுமா? இல்லாவிட்டால் தரிபத் யதாக, உன் 2 கையும் நாசமா போயிரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாசமா போனதுக்கு எதிர்ச்சொல் நிம்மதி, நாசத்துக்கு எதிர்ச்சொல் நிம்மதி. அப்ப ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல முக்கியமாக சொல்ல வருவது, நீங்கள் நிம்மதியாக வாழ வேண்டுமா, நீங்கள் மார்க்கப்பற்றுள்ள பெண்ணை தெரிவு செய்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிம்மதியான குடும்பத்துக்கு முதல் படி ஒரு மார்க்கப்பற்றுள்ள பெண் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் பெரும்பாலும் சறுக்குகின்ற பிழைவிடுகின்ற முதல் முக்கியமான இடமும் இந்த இடம்தான். பெரும்பான்மையாக நாங்கள் பெண் பார்க்க செல்கின்ற போது இன்று ஒரு பழக்கம் இருக்கிறது. அந்த காலத்துல மார்க்கத்தை பார்த்து தெரிவு செய்தார்கள். இந்த காலத்துல மார்க்கத்தை அதிகபட்சமாக 4வது கடைசி தரத்தில் வைத்துத்தான் பார்க்கிறார்கள். நிறைய பேர் திருமணம் பேச பார்க்க செல்கின்ற போது நேரடியாக போறது வீட்டை பார்க்கறதுக்கு தான் போவாங்க. பிஎச்ஐ ஒரு ஹோட்டலுக்கு போனால் எப்படி கிச்சனை பார்ப்பாங்களோ அது மாதிரி ஒரு பெண்ணுடைய தாயும் பெண்ணுடைய சகோதரியும் போய் வீட்டுக்கு டைஸ் பிடிச்சிருக்கா, குசுனி பெருசாயிக்கா, அழகா இருக்கா, இதுகளை தான் பார்க்கறத நாங்கள் பார்க்கிறோம். அல்லது வீட்டுல வாகனம் இருக்கா, அல்லது மணப்பெண்ண இன்டர்வியூ காண்ற மாதிரி பார்க்க போறதை தான் நாங்கள் இன்று பார்க்கிறோம். கூடுதலாக மார்க்கப்பட்டு இருக்கா இல்லையா என்பதை நாங்கள் கடைசி தரத்தில் வைத்து பார்க்கிறோம். இப்படி எல்லாம் ஒரு மனைவியை தெரிவு செய்கின்ற சந்தர்ப்பத்தில் நம்ம பிழை விட்டு அதுக்கு பிறகு மருமகள் சரியில்லை என்பதோ அல்லது மருமகள் வீட்டுக்கு கூட்டி போயிட்டார் என்று சொல்லி வீட்டுல நிம்மதியை துளைத்து விட்டு அடுத்தவர்களுக்கு கை நீட்டுவதில் எந்த பிரயோசனமும் இல்லை. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குடும்பத்துடைய நிம்மதியினுடைய முதல் படி ஒரு மார்க்கப்பட்டுள்ள ஒரு பெண்ணை தெரிவு செய்வது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த இடத்துல நாங்க இன்னும் ஒன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இஸ்லாமும் பெண் பார்த்து மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை தீர்மானியுங்கள் என்று சொன்னதை வைத்துக் கொண்டு நாங்க பெரும்பான்மையா பெண்ணைத்தான் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கிறோம். ஆண்களை மாப்பிள்ளைய முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கிற வீதம் இந்த சமூகத்தில் மிக குறைந்து போய்விட்டது. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு பெண்மணி வாரார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதைத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகுல்து இன்ன அபா ஜஹம வ முஆவியத ஹதபானி. யா ரசூலல்லாஹ், எனக்கு முஆவியா என்ற மனிதரையும் அபூ ஜஹம் என்ற மனிதரையும் எனக்கு திருமணம் பேசி வந்திருக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், இவர்கள் இருவரில் நான் யாரை திருமணம் செய்து கொள்ள என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கிறார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அம்மா முஆவியத ஃபஸ்உலு குல்லா மால லஹு. முஆவியாவை பொறுத்தவரையில் அவர் பணம் இல்லாதவர், அவரை நீ கல்யாணம் முடிச்சு கொண்டா உனக்கு தின்ன தர மாட்டாரு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், வ அம்மா அபா ஜஹம, உனக்கு திருமணம் பேசி வந்த அபூ ஜஹம் இருக்கிறாரே அவரை பொறுத்தவரையில் ஃபலா யலஉ அஸாஉ அன் ஆத்திகி, அவர் தோல்ல இருந்து கம்பை எடுத்துட்டா வச்ச மாட்டாரு. அவர் மூக்கு நுனியில நாங்க கோபம் வரும்னு சொல்லுவோமே, நல்ல மூளைச்சூடு உள்ள மனுஷன் சில நேரம் உனக்கு திருமணம் முடித்தால் அடிய போட சான்ஸ் இருக்கு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயல்பை சொல்கிறார்கள். இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் 2 பேர் திருமணம் பேசப்பட்டு வருகிறது. அந்த திருமணம் பேசப்பட்டு வந்த இருவருடைய அந்த ஆண் மக்களுடைய மணமகனுடைய குறையை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னால் அந்த பெண் தனது குடும்ப வாழ்க்கையினுடைய நிம்மதியை தொலைத்து விடக் கூடாது என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்வதை பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் அல்லாஹு தஆலா ஒரு குடும்பம் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்கான நிறைய வழிகாட்டல்களை சொல்லி இருக்கிறது. நீங்கள் திருமணம் முடித்தால் நீங்கள் மணப்பெண்ணுடைய இந்த முடியை பிடித்துக் கொண்டு நீங்கள் ஒரு துஆவை ஓதுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைர மா ஜபல்தஹா அலைஹி வ அஊது பிக மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி மா ஜபல்தஹா அலைஹி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவை கற்றுத் தந்திருக்கிறார்கள். யா அல்லாஹ், இந்த மணப்பெண்ணுடைய
நலவுகளை நான் உன்னிடத்திலே கேட்கிறேன். யா அல்லாஹ், அவள்கிட்ட இயல்பாக இருக்கும் நல்லது இருக்குமே, அந்த நல்லதை மட்டும் நீ எனக்கு தந்துறியா அல்லாஹ். வஅஊது பிக்க மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி மா ஜபல்த அலைஹி. யா அல்லாஹ், இந்த பெண்ணிடத்தில் இருக்கிற இயல்பான மோசமான குணங்கள், கெட்ட குணங்கள் இருந்து யா அல்லாஹ் நீ என்ன பாதுகாத்துறது, நல்லதை மட்டும் இந்த பொஞ்சாதித்திருந்து எனக்கு தாயா அல்லாஹ் என்று திருமணம் முடித்த கையோடு மணப்பெண்ணுடைய முடியை பிடித்து ஓதக்கூடிய ஒரு துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கார்கள். ஏன் இந்த துஆவை ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தார்கள்? நிம்மதியான குடும்பமாக வாழ வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இது நாங்கள் கூடுதலாக நாங்க யாரு செஞ்சோம்? இந்த இபாதத் என்கிட்ட யார்கிட்ட இருக்கு? இல்லாததுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? முதலாவது, திருமணத்தை நாங்கள் இபாதத்தாக நினைக்கவில்லை. தொழுகை இபாதத்தாக நினைக்கிறோம், நோன்பை இபாதத்தாக இருக்கிறோம். ஒருவர் மரணித்தால் அவரை அடக்க வேண்டும், தொழுவிக்க வேண்டும், கபரிட வேண்டும் என்பதை, அந்த கடமைகளை நாங்கள் இபாதத்தாக நினைக்கிறோம். திருமணத்தை மட்டும் நாங்கள் ஒரு சடங்காக நினைக்கிறோம். அதனால எங்களுக்கு திருமணத்தில முக்கியத்துவம், அது குடும்ப வாழ்க்கையில நிம்மதியை எப்படி கொண்டு வந்து தரணும் என்ற பெருமதியை நாங்கள் உணராக இருக்கிறோம். கூடுதலாக நாங்கள் திருமணம் பேச போனால் அல்லது திருமணம் வீட்டில் எடுக்க போனால் நாங்க ஒரு படித்த ஒரு ஆளின்ட்ட எப்படியான மார்க்க வழிகாட்டல் இருக்கிறது என்பது நாங்கள் கேட்கிறது குறவு. நாங்க எப்ப மௌலவியை தேடுவோம்? பள்ளியில நிக்காக வச்சு ரெஜிஸ்டரும் வந்ததுக்கு பிறகுதான் நாங்க மௌலவியை தேடுற ஒரு வழக்கம் இன்றைய சமூகத்தில் மாறிவிட்டு, அந்த அளவு தூரம் மார்க்க விஷயங்கள் திருமணத்துல நாங்க பின்பற்றாதான் குடும்ப வாழ்க்கையில நிம்மதியை தொலைக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நாங்க திருமணம் முடிச்சா நிம்மதியா வாழ வேண்டும் என்பதற்காக திருமணம் முடிச்ச கையோடு அல்லாஹு தஆலா ஒரு கிஃப்ட் தருகிறோம் மாப்பிளைக்கும் பொஞ்சாதிக்கும். நாங்க மாப்பிளையும் பொஞ்சாதியும் நல்ல சந்தோஷமா வாழன்றதுக்காக நாங்க கல்யாணத்துக்கு போற கிஃப்ட் எடுத்துட்டு போவோம் இல்லையா? எங்கட சக்திக்குட்பட்ட வகையில் நாங்க ஒரு கிஃப்ட் கொடுப்போம். அது மாப்பிள்ளை பொஞ்சாதிக்கு குடும்ப வாழ்க்கைக்கு பிரயோசனப்படும் நாங்க ஒரு கிஃப்ட் கொடுப்போம். அல்லாஹு தஆலா கல்யாணம் முடிச்ச கையோட அல்லாஹ் ஒரு கிஃப்ட் கொடுக்கிறான். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், வமின் ஆயாத்திஹி அன் خلق لكم من انفسكم ازواجا. அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்றுதான் அவன் உங்களிலிருந்தே உங்களுடைய மனைவிமாரை அல்லாஹு தஆலா படைத்தான். படைத்து எதுக்கு படைத்தான் தெரியுமா? லிதஸ்குனு இலைஹா, அவளிடம் நீங்கள் நிம்மதி பெற வேண்டும் என்பதற்காக படைத்தான். உங்களுக்கு பொஞ்சாதி அல்லாஹ் செட் பண்ணி தரது எதுக்கு தெரியுமா? நீங்க நிம்மதியாக இருக்கணும், நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்குத்தான் உங்களுக்கு மனைவிமாரை அல்லாஹு தஆலா ஆக்கி தருகிறான். அந்த நிம்மதி கூட வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா திருமண பரிசாக எதை தருகிறான் தெரியுமா? அல்லாஹு தஆலா சொல்கிறான், வஜஅல பைனக்கும் மவத்தத வ ரஹ்மா, உங்கள் இருவருக்கும் மத்தியில் நாங்கள் அன்பையும் பாசத்தையும் நாங்கள் பிணைத்தோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இங்க ஒரு திருமண குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு அல்லாஹ் தஆலா கிஃப்ட் என்ன தெரியுமா? அன்பை அல்லாஹு தஆலா இயல்பாக ஆக்கி தந்திருக்கிறான். மாப்பிள்ளை இந்த ஒரு பொஞ்சாதி காலி, ரெண்டு பேருக்கும் திருமணம் முடிச்ச உடனேயே ஒரு பாசம் ரெண்டு பேருக்கும் இடையில ஏற்படுது, நிம்மதியான குடும்ப வாழ்க்கைக்கு வழி போகுது. இவ்வளவு காலம் ரெண்டு பேரும் யாருக்கு யாரு என்று தெரியாதிருந்த தனது கணவனோடு தனது கூட பிறந்த சகோதரனுக்கு இடையில அடுத்த நாள் சண்டை வந்தாலும் மனைவி யார் பக்கம் நிற்கிறாள்? கணவன் பக்கம் நிற்கிறாள். இந்த அன்பு, இந்த தொடர்பு எப்படி வந்தது? திருமணத்தின் பிறகு அல்லாஹ் கிஃப்டாக தருகிறான். எங்கோ உள்ள பெண் தனக்கு மனைவியான உடனே அந்த மனைவியினுடைய மேல வேற யாராவது கைப்பட்டால் கூட இந்த கணவனுக்கு ரோசம் பொத்துன்னு வருகிறது இல்லையா? இது யாரு ஏற்படுத்தியது? அல்லாஹ் நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா ஒரு பாசத்தை எங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறான். இந்த பாசத்தை, இந்த அன்பை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு எங்களோட வாழ்க்கையில நிம்மதியை நீண்ட காலம் மௌத்தாகும் வரைக்கும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எங்களிடத்தில் அல்லாஹ் தஆலா அதை டெவலப் பண்ண சொல்லி அதை பாதுகாக்கின்ற பொறுப்பை எங்களுக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். இந்த இடத்துல தான் நாங்க கோட்டை விட்டுறோம். அல்லாஹ் கல்யாணம் முடிச்சதோட ஒரு அன்பை எங்களுக்கு எல்லாம் ஏற்படுத்தி நிம்மதியான வாழ்க்கைக்கு வழிகாட்டி விட்டான். அந்த அன்பை பாதுகாக்கிறது எங்கட பொறுப்பு. அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில ரசூலுல்லாஹ் அழகாக செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு நிம்மதியான குடும்பத்துக்கு ஒரு கணவன் செய்ய வேண்டிய முதலாவது பொறுப்பு தனது மனைவியை உள்ளத்தால் நேசிக்க வேண்டும். இதுதான் குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி பெறுவதற்கு முதலாவது அம்சம். தனது உள்ளத்தால் தனது மனைவியை நேசிக்க வேண்டும். இதற்கு அழகான ஒரு வழிகாட்டல் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா நாயகியை திருமணம் முடித்திருக்கின்றார்கள். முதல் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி கதீஜா நாயகி. இந்த கதீஜா நாயகி மௌத்தானதுக்கு பிறகு
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீட்டுல என்ன விசேஷம் நடந்தாலும் முதலாவது ஒரு கரிய கதீஜா நாயுடைய கூட்டாளிக்கு கொடுத்து அனுப்பிடுவாங்க. தாண்ட மனைவி மௌத்தா போனதுக்கு பிறகு கூட ரசூலுல்லாஹ் தாண்ட உள்ளத்துல கதீஜா நாயகி வச்சிருந்த அன்பை பாருங்க. ரசூலுல்லாஹ் அதை தொடர்ந்து செய்வார்கள். அது மட்டும் இல்லாமல் ரசூலுல்லாஹ் அதிகம் வீட்டில் இருக்கும் போது கதீஜாவை பற்றித்தான் அதிகமாக பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள். பேசி பேசி எந்த அளவுக்கு பேசினார்கள் என்று சொன்னால், ஒரு நாள் ஆயிஷா நாய்க்கு கோபம் வந்துட்டது. ஆயிஷா நாயகி அவர்கள் சொல்கிறார்கள், மா கிர்து அலா அஹதின் மின் நிசாஇன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா கிர்து அலா கதீஜா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்களில் கதீஜா நாயியோட தான் எனக்கு கூடுதலாக ரோசம் இருந்தது, கோபம் இருந்தது. ஏன் தெரியுமா? ருப்பமா குல்து லஹு லம் யகுன் ஃபித் துன்யா இம்ராத்துன் இல்ல கதீஜா. ரசூலுல்லாஹ் கதீஜாவை பத்தி கூடுதலாக பேசும்போதெல்லாம் நான் சொல்லுவேன், உங்களுக்கு உலகத்துல கதீஜா மட்டும்தானா பொஞ்சாதி? ஒரே கதீஜா பத்தி பேசுறீங்களே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் சண்டை பிடிப்பது என்று கதீஜா ஆயிஷா நாயகி சொல்கின்ற அளவுக்கு ரசூலுல்லாஹ் தனது மனைவியை உள்ளத்தால் நேசித்திருக்கிறார்கள். முதலாவது மனைவியை உள்ளத்தால் நாங்கள் நேசிக்கணும். எந்த அளவு தூரம் என்று சொன்னால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை வீட்டில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது கதீஜா நாயகியினுடைய சகோதரி வருகிறார். கதீஜா நாயகி மௌத்தானதுக்கு பிறகு நடக்குது. உம்மு ஹாலா என்று சொல்லி கதீஜா நாயகியுடைய சகோதரி வீட்டுக்கு வருகிறார். வீட்டு கதவை தட்டி கொண்டு வரும்போது ரசூலுல்லாஹ்வுக்கு கதீஜா நாயகியுடைய குரல் மாதிரி சகோதரியுடைய குரல் கேட்குது. அல்லாஹும்ம உம்மு ஹாலா, யா அல்லாஹ் உம்மு ஹாலா வருகிறார். ரசூலுல்லாஹ் கதீஜா நாயகியை ஞாபகப்படுத்துகிறார்கள். கதீஜா நாயகியை ரசூலுல்லாஹ் ஞாபகப்படுத்தும் போது ஆயிஷா நாயகிக்கு கோபம் வருகிறது. ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள், அந்த கிழவியையா இன்னும் ஞாபகப்படுத்துகிறீர்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் இயல்பாக யாருடைய முகத்தை உடைத்து மனசு உடையும்படி பேச மாட்டார்கள். ஆனால் தான் கதீஜா நாயகி மேல வைத்திருக்கிற அந்த அன்பை தரக்குறைவாக இடை போட்டு ஆயிஷா நாயகி பேசியதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், ஆயிஷாவே உனக்கு தெரியுமா, எனக்கு தந்தை என்ற அந்தஸ்தை தந்தது அந்த கதீஜா தான். ஏன்னா ரசூலுல்லாஹ் வேற எந்த பொஞ்சாதிக்கும் புள்ள இல்லை, புள்ள பாக்கியத்தை ரசூலுல்லாஹ் கொடுத்தது கதீஜா தான். அதனால எனக்கு தந்தை பாக்கியத்தை தந்தது கதீஜா தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபத்துல சொல்லி விடுகிறார்கள். ஆயிஷா நாயகி சொல்றார்கள், ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னதுக்கு பிறகு கதீஜாவை பத்தி ரசூலுல்லாஹ் என்ன பேசினாலும் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் என்று சொல்கின்ற அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது மனைவியை விரும்பி இருக்கிறார்கள். அப்ப முதலாவது குடும்ப வாழ்க்கை நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் தனது மனைவியை ஒரு மனிதன் அவர் கணவன் நேசிக்க வேண்டும். இரண்டாவது தனது குடும்ப வாழ்க்கை நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு கணவன் முன்மாதிரியாக இருக்க வேண்டும், மனைவி இடத்துல முன்மாதிரியாக இருக்க வேண்டும். சாதாரணமாக ஒரு கணவன் போட வேண்டிய எல்லா கூத்தையும் போடுவாரு, ஆனால் அவர் மனைவிட்ட மட்டும் மனைவி என்னோட அன்பா இருக்கும் எதிர்பார்ப்பாரு, மனைவி மட்டும் ஒழுக்கமா இருக்கும் எதிர்பார்ப்பாரு, மனைவி மட்டும் அவர் சொல் பேச்சு கேட்கணும் எதிர்பார்ப்பாரு. இப்படி நிறைய மனிதர்கள் எதிர்பார்ப்பதை பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க கொடுத்தா தான் எங்களுக்கு கிடைக்கும், நாங்க அன்பு காட்டினால் தான் எங்களுக்கு அன்பு கிடைக்கும். இதைத்தான் இஸ்லாமும் எங்களுக்கு கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கை நிம்மதியை பற்றி சொல்லும் போது இதைத்தான் சொல்கிறது. நாங்கள் மனைவியோடு அன்பாக இருந்தால் தான் மனைவியினுடைய முழு அன்பும் எங்களுக்கு கிடைக்கும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு அழகாக சொல்லித் தருகிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் போறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகள் உம்மு குல்தூமும் ஹிஜ்ரத் போறதுக்கு ரெடி, ருக்கையாவும் ஹிஜ்ரத் போறதுக்கு ரெடி, ஃபாத்திமாவும் ஹிஜ்ரத் போறதுக்கு ரெடி. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய இன்னும் ஒரு மகள் இருந்தாங்க, ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க மட்டும் நான் ஹிஜ்ரத்துக்கு வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். ஏன் சொன்னார்கள் தெரியுமா? அந்த ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கணவன் அபுல் அப்பாஸ் என்று சொல்லக்கூடியவர் காபிராக இருந்தார். அவரே நான் மதீனாவுக்கு வரமாட்டேன் என்று சொன்னதனால எனக்கு மாப்பிளையை விட்டுட்டு நான் ஹிஜ்ரத்துக்கு வரமாட்டேன் என்று ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டாங்க. அந்த நேரம் காபிராக இருக்கக்கூடியவரை திருமணம் முடிக்க கூடாது என்று சட்டம் இறங்காத காலம். அப்ப ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நான் ஹிஜ்ரத்துக்கு நான் என் மாப்பிளையை விட்டுட்டு நான் வரமாட்டேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அப்படி சொல்வதற்குரிய காரணங்களை நாங்கள் வரலாற்று ரீதியாக எடுத்து பார்த்தால், ஒரு அபுல் அப்பாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கணவன் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய உள்ளத்தில் எந்த அளவு தூரம் அன்பையும் பாசத்தையும் விதைத்து முன்மாதிரியாக நடந்து கொண்டார்கள் என்பதை எங்களுக்கு தெளிவாக படம் பிடித்து பார்த்துவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகள் ருக்கையாவையும் உம்மு குல்தூமையும் அபூ லஹபுடைய 2 மகன்மார்கள் திருமணம் முடித்திருந்தார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்ததுக்கு பிறகு
அபூலஹப் மகன்மார் 2 பேரையும் கூப்பிட்டு சொல்றாங்க, முகம்மதுக்கு நல்ல பாடம் படிப்பிக்கணும், அவங்களோட மகன்மார் 2 பேரையும் தலாக் சொல்லிவிடு என்று சொல்லிவிடுகிறார்கள். சில கணவன்மார்கள் இருக்கிறார்கள், அவங்களோட உம்மா பேச்ச கேட்கிற அகலிக்கிறது. உம்மா பொஞ்சாதி கடினா பொஞ்சாதி கடிப்பாரு, உம்மா பொஞ்சாதியை கொண்டு போய் வீட்டுல விட்டு வரணும், அவரு கொண்டு போய் பொஞ்சாதியை வீட்டுல விட்டு வருவாரு. அவர உள்ளத்துல பொஞ்சாதிர மேல பாசம் இல்லாத அப்படிப்பட்ட சிலர் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட 2 பேரும் தான் இந்த அபூலஹபுடைய 2 மகன்மார்கள். அவங்க 2 பேரும் தலாக் சொல்லி விட்டார்கள். இப்ப ரசூலுல்லாஹ் கவலை, இந்த புள்ள 2ம் விதவையாகிட்டதே என்ற கவலை. இப்படி இருக்கும்போது அந்த அபூலஹப் என்ன செய்கிறார், இந்த அபுல் அப்பாஸ்டையும் போய் சொல்றார், நீங்க முகமதுக்கு பாடம் படிப்பிக்கணும், நீங்க ஜெயினப டைவர்ஸ் பண்ணிருங்க, தலாக் சொல்லிருங்க, அப்பதான் முகமதுக்கு பாடம் படிப்பிக்கலாம் என்று சொல்லும் போது அந்த அபுல் அப்பாஸ் சொல்றாரு, இல்ல எனக்கும் முகமதோடு கோபம் இருக்கி, அவரோட நானும் விரோதிதான், ஆனால் நான் அவருடைய மகளை நான் மனைவியை நான் நேசிக்கிறேன், அதனால எனக்கு உடையலாது என்று மனைவியை பற்றி அவர் அப்படி சொல்ல. அரபுல எப்படி வருகிறால், லா உஃபர்ரிகு சாஹிபதி, ஏண்ட பார்ட்னரை நான் விட்டு கொடுக்க ரெடியா இல்ல. இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் தனது மனைவியை விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று ஒரு கணவன் சொன்னால், அந்த மனைவியுடைய உள்ளத்தில் கணவன் எந்த இடத்தில் இருப்பார் என்று நான் சொல்லி நீங்கள் புரிய வேண்டிய அவசியம் இல்லை. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அது மட்டும் இல்லாம ஜாஹிலிய காலத்தில் நிறைய சஹாபாக்கள் கூட விபச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த அபுல் அப்பாஸ் விபச்சாரத்தில் ஈடுபட்டதே இல்லை. அவர் அடிக்கடி சொல்கின்ற ஒரு வார்த்தை தான், நான் ஜெயினபை தவிர நான் வேறு யாரையும் தொடமாட்டேன் என்று அடிக்கடி சொல்லக்கூடியவராக இருந்தார். இப்படி ஒரு கணவன் வேறொரு எந்த பெண்ணையும் தொடமாட்டேன் என்று அடிக்கடி சொல்லக்கூடியவராக இருந்தால் அந்த மனைவியினுடைய உள்ளத்தில் அவர் எவ்வளவு இடம் பிடிச்சிருப்பாரு. அப்ப குடும்ப வாழ்க்கையில நிம்மதியா இருக்கணும்னால் மனைவியினுடைய உள்ளத்தில் ஒரு கணவன் இடம் பிடிக்கணும். அதுக்கு நாங்க முன்மாதிரியாக இருக்கணும். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரசூலுல்லாஹ்வுடைய மகள்மாரை திருமணம் முடித்தவர்கள். அவங்க 2 பேரும் வேற கல்யாணம் முடிச்சாங்க. ஆனால் இந்த அபுல் அப்பாஸ் மட்டும் ஜெயினப் ரலியல்லாஹு அன்ஹா மௌத்தா போனதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வே சொல்றாங்க, அபுல் அப்பாஸை பார்த்து, அவர் பிறகு இஸ்லாத்துக்கு வந்தாரு, நீங்க வேறொரு கல்யாணம் முடிச்சு கொள்ளுங்க என்று சொன்ன நேரமே, இல்ல நான் ஜெயினபை தவிர நான் வேற யாரையும் முடிச்சுக்கொள்ள ரெடி இல்லை என்று சொன்ன செய்திகளை நாங்க ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். அப்ப ஒரு மனைவி ஒரு கணவனுக்காக வேண்டி எல்லாம் தியாகம் செய்ய தயாராக இருக்கின்ற ஒரு நிலைக்கு வருகிறார் என்று சொன்னால், அந்த நிலைக்கு வருவதற்கு மிக முக்கியமான காரணம் கணவன் அவருடைய உள்ளத்தில் அன்பால இடம் பிடிக்கணும். அப்படி இடம் பிடிச்சாதான் ஒரு நல்ல நிம்மதியான குடும்பத்தை எங்களுக்கு எதிர்பார்க்கலாம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்ததாக இந்த ஜெயினப் ரலியல்லாஹு அன்ஹா பற்றி இன்னும் ஒரு செய்தியும் சொல்லணும். இந்த இவங்க 2 ஜோடியில அபுல் அப்பாஸை பொறுத்த வரைக்கும் அவர் எங்க போறாலும், அவர் வியாபாரி, அவர் சிரியா இது மாதிரி தூர பிரதேசங்களுக்கு வியாபாரத்துக்கு போவாரு. எங்க வியாபாரத்துக்கு போறாலும் இந்த ஜெயினப்ப கூட்டிக் கொண்டுதான் போவாரு. அந்த அளவு தூரம் ஜெயினப் மீது அன்பு வைத்திருந்தார்கள். அப்ப நாங்க எங்களோட வாழ்க்கையோடு இதுகளை உரசி பார்க்கணும். எங்களோட குடும்ப வாழ்க்கையில நாம் மனைவியோட உள்ளத்தில் எந்த அளவு தூரம் இடம் பிடித்திருக்கிறேன் நாங்க யோசிச்சு பார்க்கணும். சில நேரம் நாங்க இதை பெரியசா யோசிக்க மாட்டோம். மனைவிக்கு காய்ச்சல் வந்தால் சுகம் இல்லாட்டி மருந்தெடுக்கிறதுக்கு நாங்க என்ன சொல்லுவோம், ஆட்டை பிடிச்சி தார மகனோட போயிட்டு வாங்க. நாங்க போறதுக்கு நாங்க அதை குறையா நினைச்சுக்க மாட்டோம். ஆனா மனைவியை அனுப்புறத நாங்க பார்க்கலும். உம்மா வீட்டுக்கு போகணுமா, நான் வரமாட்டேன், நீங்க சல்லிதாரன், நீங்க பிள்ளையோட போய் திருந்துட்டு வாங்க. இப்படி சின்ன சின்ன விஷயங்கள்ல நாங்க விட்டு கொடுக்கிறோம் இல்லையா, பொடுபோக்காக இருக்கிறோம் இல்லையா, இந்த விஷயங்கள் தான் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே குடும்ப வாழ்க்கையில விரிசலை ஏற்படுத்தி ஒரு மனைவியினுடைய உள்ளத்துல நாங்க இடம் பிடிக்காம போய் என்னோட குடும்ப வாழ்க்கையில நிம்மதி குறைவதற்கு இது போன்ற சின்ன சின்ன அம்சங்கள் தான் காரணம். ஆக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இது போன்ற அம்சங்களை நாம் மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அதே போல ஒரு குடும்ப வாழ்க்கையில நாங்கள் நிம்மதி பெறுவதற்கு இன்னும் ஒரு அம்சம் தான், ஒரு கணவன் வீட்டில் அழகான வார்த்தைகளை பேசணும், ஒழுக்கமாக பேசணும். இது நிறைய வீட்டுகளை இல்ல. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாகிரா என்று செல்லமாக அழைப்பார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா என்று சுருக்கமாக அழைப்பார்கள். ஹுமைரா சிவப்பழகி என்று அழைப்பார்கள். இந்த அளவு தூரம் நாங்க செல்ல பேர் வச்சு பொஞ்சாதிய அழைக்காட்டியும் பரவாயில்ல, அவன் ஆடு மாடு மாதிரி கூப்பிடாம இருந்தால் சரி, எது அது இது என்று நாங்க கூப்பிடாம இருந்தா சரி, அல்லது ஒரு கைதியை கூப்பிடு போல வாடி போடி தோது என்று நாங்க சமூகத்தில் பயன்படுத்துகின்ற வார்த்தைகள், இப்படி ஒரு பெண்ணை கூப்பிடாமல் இருந்தாலே ஒரு நாங்கள் பெண்ணுக்கு நாங்க செய்யற மனைவிக்கு நாங்க செய்யற மிக முக்கியமான ஒரு சேவனத்தை நாங்க புரிஞ்சு கொள்ளணும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ்
நீங்க முதலாவது யாரை விரும்புகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் அபூபக்கரை விரும்புகிறேன். அதுக்கு பிறகு யாரை விரும்புகிறீர்கள்? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கருடைய மகளை நான் விரும்புகிறேன் என்று சொல்கிறார் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்க எப்பயாவது எங்கட வாயர எங்கட பொஞ்சாதியை விரும்புறோம் என்று ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறோமா அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே? நாங்க இதை பெரியசா நினைக்க மாட்டோம். ஆனால் எங்களை விட எங்களோடு ஒட்டி இருந்து எங்களுடைய நல்லது கெட்டதுகளில் பங்கு கொள்ற மனைவி இதை எதிர்பார்க்கிறாள். அதை நாங்க சில நேரம் புரிஞ்சு கொள்ளாம இருப்போம். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மனைவி மீது பாச மழையை அன்பை பொழிந்து நல்ல வார்த்தைகளை சொன்னதனால் தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹை பார்த்து அடிக்கொருக்க சொல்லுவார்களாம், இன்னி உஹிப்பு குர்பக யா ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ் எனக்கு உங்களோடே இருக்கணும் மாதிரி ஆசை யா ரசூலுல்லாஹ் என்று அடிக்கடி சொல்வதை பார்க்கிறோம். எங்களுடைய மனைவி எங்களோடு அன்பாக இருக்க வேண்டுமா? நாங்கள் மனைவி மீது அன்பாகவும் இருக்க வேண்டும், அன்பை வெளிப்படுத்தவும் வேண்டும், நல்ல வார்த்தைகளூடாக பேசவும் வேண்டும் என்ற செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இது தொடர்பான இன்னும் சில செய்திகள் சொல்ல இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதனை இரண்டாவது குத்துபாவில் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் அமீன் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி வமன் சார அலா நஹ்ஜிஹி அஜ்மஈன் அம்மா பாத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, குடும்ப வாழ்க்கை நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு கணவன் மனைவியோடு அன்பாக நடந்து கொள்ள வேண்டும், அழகான வார்த்தைகளை பேச வேண்டும் என்பது தொடர்பான ஒரு சில செய்திகளை பார்த்தோம். இன்றைய இந்த சமூகத்தில் நாங்கள் குடும்பங்களில் நிறைய சீரழிவுகளை பார்க்கிறோம். சில பெண்கள் வழிதவறி செல்வதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த குடும்பங்கள்ல பெண்கள் வழிதவறி செல்வதற்குரிய மிக முக்கியமான காரணங்களில் ஒன்றாக நாங்கள் நிறைய அம்சங்கள் இருந்தாலும் கணவனிடமிருந்து ஒரு மனைவி திருப்தியை எதிர்பார்க்கிறார். அந்த திருப்தி கிடைக்காதனால் தான் ஒரு பெண் வழிதவறி செல்கிறாள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த திருப்தியை ஏற்படுத்தக்கூடிய அம்சங்களில் ஒன்றுதான் ஒரு கணவன் சுத்தமாக இருப்பது. சுத்தமாக இருப்பதும் ஒரு கணவன் மனைவியிடத்தில் அன்பை பெறுவதற்கும் ஒரு நிம்மதியான குடும்ப வாழ்க்கையை பெறுவதற்கும் மிக முக்கியமான ஒரு காரணம். இது ஒரு சிறிய விஷயமாக இருக்கலாம். நாங்க சில நேரம் நாங்க வெத்தில பாக்கு போட்டு இது பாவிக்கிற பழக்கம் எங்களிடத்தில் இருக்கும். அந்த பழக்கம் ஒரு நாங்கள் மனைவியிடத்தில் அருகில செல்லும் போது அவள் வெறுக்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கும். சில நேரம் நாங்கள் சிகரெட் பாவிப்போம். நாங்க மனைவியினோடு கிட்ட நெருங்கும் போது அந்த வாசம் ஒரு மனைவிக்கு வெறுக்கத்தக்க ஒரு வாசமாக இருக்கும். சில நேரம் நாங்க தொழில் செய்பவர்களாக இருக்கிறோம், சந்தைக்கு போறோம், கடைகள்ல இருக்கிறோம், வேற கூலி தொழில் செய்கிறோம். இப்படி நாங்க கூலி தொழிலை முடிச்சிட்டு வந்து நாங்க வீட்டுல சில நேரம் நாங்க மேல் கையெல்லாம் கழுவோம், அல்லது சில நேரம் கழுவாமல் இருப்போம். அதை நாங்க பூரணமாக அழகாக சுத்தமாக செய்யலாட்டி அது ஒரு நாங்க பெண்ணை கிட்ட நெருங்கும் போது, மனைவியை கிட்ட நெருங்கும் போது அது எங்களுக்கு இடையில் ஒரு விரிசலை ஏற்படுத்துவதற்கு ஒரு காரணமாக அமைகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலை நீங்கள் எடுத்து பார்த்தால் ரசூலுல்லாஹ் எந்த அளவு தூரம் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்றால், ரசூலுல்லாஹ் யுத்தத்துக்கு சென்றால் யுத்தத்தை முடித்து விட்டு வருவார்கள், வந்து மதீனாவுடைய எல்லையில் நின்று கொள்வார்கள். எல்லையில் நின்று கொண்டு விட்டு ஒருத்தரை பிடித்து அனுப்புவார்கள் மதீனாவுக்கு, நீங்க போய் பொஞ்சாதி மாத்த சொல்லுங்க, நாங்க எல்லாரும் வந்துட்டோம்ல செய்தியை சொல்லுங்கள் என்று செய்தி சொல்லி அனுப்புவார்கள். அப்ப அந்த பெண்கள் யுத்தத்துக்கு போயிட்டு வந்த மாப்பிளமாறு வீட்டுக்கு வரப்போறாங்கன்னு செய்தியை புரிந்து கொண்டு அவர்கள் குளித்து அவர்கள் சுத்தமாகி இருக்கின்ற புத்தாடைகளை அவர்கள் அணிந்து கொண்டு அவர்கள் நறுமணம் பூசிக்கொண்டு கணவனை வரவேற்பதற்கு தயாராக இருப்பார்கள். அவர்கள் மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட வீட்டுக்கு யுத்தத்துக்கு சென்றால் வீட்டுக்கு வருவதற்கு முன்னால ரசூலுல்லாஹ்வும் குடிப்பார்கள், சஹாபாக்களும் குடிப்பார்கள். அவர்களும் சுத்தமாகி கொண்டுதான் வீட்டுக்கு வருகின்ற செய்திகளை நாங்கள் ஹதீஸ்கள் நிறைய பார்க்கலாம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சின்ன விஷயங்கள் எல்லாம் ஒரு குடும்ப வாழ்க்கையில திருப்தி ஏற்படுத்துவதற்கு மிக முக்கியமான காரணம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது சதக்கா வந்தால் சில நேரம் அவர் வானம் வேற யாருக்காவது கொடுங்கன்னு சொல்லிடுவார். ஒரு பால் கோப்பை வந்தால் எனக்கு வானம் வேற யாருக்காவது கொடுங்க என்றுவார். ஒரு ஆடை வந்தால் எனக்கு வானம் இன்னாருக்கு கொடுங்கன்னு சொல்லிடுவார். ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு சதக்கா வந்து அதை வேண்டாம் என்று ரசூலுல்லாஹ் சொல்லாமல் பறித்து பாய்ந்து வாங்கிக் கொள்வார்கள் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் வாசனை திரவியங்களை யாருக்கும் கொடுக்க விட மாட்டார்கள். வீட்டுல 10 குப்பி அத்தர் இருந்தாலும்
11வது ஒரு அத்தர் குப்பியை யாராவது ரசூலுல்லாஹ்வுக்கு சதக்காவாக கொண்டு வந்து கொடுத்தால் ரசூலுல்லாஹ் பாந்தி வாங்கிக் கொள்வார்கள். அந்த அளவு தூரம் ரசூலுல்லாஹ் அத்தர் வாங்குகிறதையும் அதை பாவிக்கிறதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி இருக்கிறார்கள். நாங்களும் அது போன்ற வாசனை திரவியங்களை பாவிக்கணும். இது குடும்ப வாழ்க்கையில நிம்மதியும் திருப்தியும் கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள தொடர்பை ஏற்படுத்துவதற்கும் இது வழிவகுக்கும். எந்த அளவு தூரம் உளவியல் ரீதியாக சொல்லப்பட்டிருக்கின்றால், நாங்க சாதாரணமா ஒரு வாசனை ஒரு பெர்ஃபியூத்தை பூசுவோம், எங்களுக்கு விருப்பமானதை பூசுவோம். நாங்க சாதாரணம் அப்படித்தான் பழகிக்கிறேன். ஆனால் உளவியல் ரீதியாக என்ன சொல்கிறது தெரியுமா? நாங்க பூச வேண்டிய வாசனம் மனைவிக்கு எந்த வாசனை விருப்பமோ அதனை இங்கு நீங்கள் பாவியுங்கள் என்றுதான் உளவியல் சொல்கிறது. ஏன் சொல்கிறது தெரியுமா? நாங்க ஒரே பெர்ஃபியூத்தை தொடர்ந்து பூசினால் சில நேரம் நாங்க ஷர்ட்டை கொடிக்கிட்டு வேற ஒரு டி-ஷர்ட்டை போயிட்டு சந்தைக்கு போயிடுவோம் அல்லது வேற பயணம் போயிடுவோம். மனைவி வீட்டிலிருந்து ஸ்கிரீன்ல இருக்கிற ஒரு ஷர்ட்டை எடுக்கும் போதும் அதில் உள்ள வாசனை அந்த மனைவி நுகர்வாள். எங்களை ஷர்ட்டை கொண்டு போய் கழுவுறதுக்கு போட்டாலும் அந்த இடத்துல நாங்க வளமையா பூச வேண்டிய வாசனை அவள் நுகர்வாள். அந்த வாசனைகளை அந்த பெண் நுகரும் போது தனது கணவன் கூட இருப்பதை போன்ற உணர்வை அவள் பெறுகிறாள், தனது கணவனுடைய அன்பை அவள் பெறுகிறாள். சில நேரம் இதை எங்களுக்கு வாழ்க்கையில செக் பண்ணி பார்க்கலாம். சில நேரம் நாங்க சந்தைக்கு போயிருப்போம், நாங்க பிஸியா வியாபாரம் பண்ணுவோம். அந்த சந்தர்ப்பத்துல எப்போதுமே கோல் எடுக்காத மனைவி திடீரென்று கோல் எடுப்பா. கோல் எடுத்து நீங்க என்ன செய்றீங்க என்று ஒரு வார்த்தை கேட்பா, அல்லது காலை சாப்பாடு சாப்பிட்டீங்களா அல்லது வியாபாரம் போகுதான்னு ஒரு கேள்வி கேட்பா. எங்களுக்கு தலையில கணவன் மனைவியை பற்றி ஒரு பொறுப்பு இருக்காது. நாங்க என்ன சொல்லுவோம்? நாங்க நான் இப்ப வியாபாரம் பண்ணிக்கிறேன், இது கொஞ்ச நேரம் இல்லை என்று ஏதாவது ஒன்று வாய் தவறி அவசரத்தில் நாங்க சொல்லிவிடுவோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப இது போன்ற சின்ன சின்ன அம்சங்கள் எங்கட குடும்ப வாழ்க்கையில நிம்மதியை துளைப்பதற்கு காரணமாக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லலாம். கடைசியாக நான் ஒன்றை சொல்லிக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன். என்னதான் நாங்க தங்கத்தை அள்ளி குடும்பத்துக்கு கொண்டு கொட்டினாலும், எதைத்தான் உழைச்சி கொண்டு பெண்களுக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தாலும், குடும்பத்தில் நிம்மதி வேண்டும் என்றால் அது அல்லாஹ்வினால் மட்டும்தான் தர முடியும். அல்லாஹு தஆலா லூத் அலைஹிஸ்ஸலாம் மனைவியை குறையா வச்சான். அல்லாஹு தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளையை குறையாக வச்சு குடும்ப வாழ்க்கையில நிம்மதி இல்லாமல் ஆக்கினான். அப்ப நாங்க என்னதான் திக்ர் அவுராது ஓதி 24 மணித்தியாலும் தொழுது தஹஜ்ஜத்தை விடாம தொழுதாலும் நிம்மதி எங்களுக்கு அல்லாஹ் நினைச்சாலே ஒழிய நிம்மதி கிடைக்காது. அப்ப அந்த நிம்மதி கிடைக்கணும் என்றால் அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்றான், ஒரு துஆவை அல்லாஹு தஆலா சொல்றான், ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின். யா அல்லாஹ், நீ எனக்கு மனைவிமார்களையும் எனது பிள்ளை குட்டிகளையும் நீ எனக்கு கண்குளிர்ச்சியை தருவாயாக என்று நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று அல்லாஹ்வே குடும்பத்தில் நிம்மதி வரணும் என்ற ஒரு துஆவை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார். அப்ப குடும்ப வாழ்க்கையில கண்குளிர்ச்சி என்பது இங்க நிம்மதியை குறிக்கும். அப்ப எங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில எவ்வளவு காசு பணம் இருந்தாலும் சொத்து சுகம் இருந்தாலும் சிலருக்கு வாழ்க்கையில நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல, பிரச்சனை, ஏதோ ஒரு வகையில வீட்டுக்குள்ள பிரச்சனை வருகிறது. வீடு வாசல் எல்லாம் டைல்ஸ் முடிச்சு அழகாத்தான் இருக்கு, வாகனத்திலையும் குறையில்ல, காசுலையும் குறையில்ல, தின்ன குடிச்சத்திலையும் குறையில்ல, மனசுல மட்டும் நிம்மதி இல்லாத நிறைய சகோதரர்களை நாங்கள் சமூகத்தில் பார்க்கிறோம். அப்படி என்றால் ஒரு குடும்பத்தில் நிம்மதி உருவாகுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் நிம்மதியை அல்லாஹ் தர வேண்டும். அந்த நிம்மதியை நாங்கள் அல்லாஹ்விடம் கேட்போம். அல்லாஹு தஆலா அந்த நிம்மதியை எனக்கும் உங்களுக்கும் தந்து இந்த உலகத்திலும் நிம்மதியான ஒரு குடும்பமாக வாழ்ந்து நாளை மறுமையிலும் அந்த சுவர்க்கத்தில் இதே குடும்பத்தோடு நிம்மதியாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.